सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। மூன்றாவது அத்தியாயம். அர்ஜுன உவாச்ச த்யாயசி சேத்கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ யாமிஸ்ரேணேவ வாக்யேன புத்திம் மோகயசீவ மே ததேகம் வத நிச்சித்யம் ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம். இப்போ நம்ம கடைசியாக விவசாய புத்தி, அவ்விவசாய புத்தி, ரெண்டு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. ஒன்று நிச்சயம் செய்தவர்கள், இன்னொரு மக்கள் நிச்சயம் செய்யாதவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய ஃபைனல் கோல் இதுதான் அப்படின்றது நிச்சயம் இல்லாதவர்கள். காரணம் என்னன்னா, கர்மம் பகு, அதனுடைய பலனும் அதிகம். ஒவ்வொரு கர்மமும் ஒவ்வொரு பலன் கொடுக்கறது. அந்த பலன் அந்த பலன் அடைஞ்ச பிறகு இன்னொரு கர்மம் இருக்கிறது, ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அந்த பலன் அடையணும். அப்போ அந்த சாத்திய சாதனா சாத்திய சாதனா சாத்திய சாதனா நமக்கு பார்த்தீங்கன்னா கோல் அண்ட் மீன்ஸு வெரைட்டிஸ் இருக்கிறது. வெரைட்டிஸ் ஆஃப் மீன்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கோல்ஸ் இருக்கிறதுனால அவனுடைய சிந்தனை எப்பவுமே இது முடிச்சோன்னே அது, அது முடிச்சோன்னே இது, ஒரே நேரத்தில் 10-20 திங்கிங் இருக்கும், ஐடியாஸ் இருக்கும். ஓகே, அதனால அவன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான் பார்த்தீங்கன்னா. ஸோ எஸ்பெஷலி பிஸ்னஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா வெரி வெரி டெரிபிள் இது. அதனால் ஸோ முதல்ல பிஸ்னஸ் பீப்புளில் வேதாந்தத்துக்கு வரணும். ஓகே, மைண்டு காம் வரணும் முதல்ல. ஓகே, நீ ஜென்ரலாக பிஸ்னஸ் பீப்புளோட பேசவே முடியாது. ஓகே, ஆனால் கூட வேதாந்தத்துக்கு வந்துருங்கன்னா அது கிரேட். இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் பர்சன் யாருன்னா பிஸ்னஸ் பீப்புள் வேதாந்தத்துக்குள்ளே உட்கார்றது ரொம்ப டிஃபிகல்ட்டு சமாச்சாரம். ஏன்னா மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அங்கே தான் எக்ஸ்பெக்டேஷனும் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும் இந்த பிஸ்னஸில். சொல்லும் போதே செய்ய மாட்டான். கொடுக்குறேங்க சார், வாங்க சார் 8 மணிக்கு. இவனை நம்பி அவன்கிட்ட சொல்லி அவன் நிற்க. ஓகே, இப்போ இங்கே வரக்கூடிய ஒரு 500 ரூபாயை நமக்கு வரட்டுது, அதனால இவங்ககிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி இப்போ இவன் கொடுக்காம அவன் 500 ரூபாய் வட்டி கொடுத்து இதில் மல்டி ஆகி தலை வடிச்சிடும். அவன் விவசாயாத்மிகா புத்தி, வெரி டிஃபிகல்ட். ஓகே, அதனால ஸோ அவ்விவசாயாத்மிகா பகு ஷாக்காக அனந்தம் வேற சொல்றார். அவனுடைய கிளை கிளையா பிரிஞ்சிருக்கிறதா. அது எவ்வளவு தூரத்துக்கு? அது எண்ட்லெஸ் டிசையர்ஸ், எண்ட்லெஸ் டிசையர்ஸ். அதனால அவனுடைய மைண்டில் தாட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எக்கச்சக்கமான தாட்ஸு மைண்டுக்குள்ளே ரெஸ்ட்லெஸ் ஆகிறது. அவனுக்கு ப்ராஜெக்ட் மேலே ப்ராஜெக்ட் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கிறது. ஸோ அதனால் ஸோ இது ஆனால் விவசாயாத்மிகா புத்தி கர்மயோகிக்கு அவனுடைய புத்தி நிச்சய புத்தி. என்ன நிச்சய புத்தி? என்னுடைய லைஃப் கோல் ஸ்ரேயஸ்,
மோக்ஷம். அப்பியேந்திரி அப்பிராமி கெட்டப் அந்த இந்த கொடி வா. எஸ் ஓகே. அதனால ஸோ விவசாயாத்மிகா புத்திகி அப்படி சொல்றது. ஸோ என்ன அப்படின்னா ஸோ பகுஷாக்காக, பகுஷாக்கனா நிறைய கிளையா இருக்கிறது. ஸோ கிளையா இருக்கிறது மாத்திரம் இல்லை, அங்க அனந்தா டிசையர்ஸ் மேல டிசையர்ஸ். ஸோ இது பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்றது அவனுக்கு அனந்தக முடிவில்லாம இருக்கிறது. இப்போ விவசாயாத்மிகா நிச்சய புத்தி ஒரே புத்தி தான். என்ன கோல்? நிச்சயம் ஸ்ரேயஸ், மோட்சம், மன நிறைவு அடையணும். அப்படி யார் தெரிந்தெடுத்தார்களோ, கர்மத்திலிருந்து ஞானத்துக்கு வந்தார்களோ அவர்களுக்கு நிச்சய புத்தி. ஸோ அப்போ அவங்கள கர்மமே பண்ண மாட்டார்களா, செய்ய மாட்டார்களா? வாழ்க்கையை செய்வார்கள். எந்த வேலையை செய்தாலும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த கோல் நோக்கி இருக்கும். எப்படி இந்த டெல்லி ஸ்டேஷனுக்கு போகிறத பற்றி நான் சொன்னேன். ஸோ அது விஜயவாடாவில் இறங்கிக்கலாம், நாக்பூரில் இறங்கிக்கலாம், போபாலில் இறங்கலாம், ஆனால் திருப்பி ஏறிடணும். என்ன ஒர்க் வேணால் பண்ணுவாங்க, ஆனால் கோல் ஒன்றா இருக்கிறதுனால நிச்சய புத்தி. ஓகே, நடுவில் டிஸ்டர்பன்ஸே கிடையாது. புரியுறதுல? ஸோ அதனால நிச்சய புத்தி அப்படின்னு பேர். புரியுறது? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மோட்சத்தை முடிவு பண்ணதுனால அவங்களுடைய ஆக்ஷன் எல்லாம் அதை கர்மயோகமா மாத்திட்டாங்க. அப்ப கர்மயோகமா மாத்துறதுன்னா என்ன? ஸோ இறைவனுடைய காரியமா மாத்திட்டாங்க. எதுக்கு இறைவனுடைய காரியமா மாத்தினாங்க அப்படின்னா, எனக்கு சித்த சுத்தி வேணும். ஒரே கோல் சித்த சுத்தி, ஞான யோகம். சித்த சுத்தி ஆல் கர்மா சித்த சுத்திக்காக. என்னுடைய ஸ்டடீஸ், என்னுடைய ஜாப், என்னுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், எவ்ரிதிங் என்னுடைய விருப்பு வெறுப்பை நியூட்ரல் பண்றதுக்காக நான் அதை பயன்படுத்துகிறேன். எனிதிங், நீ எந்த இடத்துல வேணா இருக்கலாம், என்னை ஜாப் ஒர்க் பண்ணலாம், ஆனா என்னுடைய கோல் என்ன? சித்த சுத்தி, நாட்டு பலன். என்ன பலன்? காமிய பலன் கிடையாது. எனக்கு இது வேணும், பொருள் வேணும், வீடு வேணும், மனை மாட்சி, தனம், புகழ், இதெல்லாம் இருக்க, அது கோல் கிடையாது. நிஷ்காமியமா இருக்காம. ஓகே, நிஷ்காமியமா ஆயிட்டதுனால இவனுக்கு புண்ணியமும் கிடையாது, பாபமும் கிடையாது. இவனுடைய கோல் எல்லாம் ஒரே கோல், சித்த சுத்தி. அப்ப சித்த சுத்தி கர்மம் ஆகாதா? நோ. ஓகே, சித்த சுத்தி அது கர்மத்தினால கிடைக்கும், அது ஞான யோக சாதனை ஆயிடுறது. ஓகே, அதனால நிஷ்காமியமா எவ்வளவு தூரத்துக்கு பண்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பை பூர்த்தி பண்ணுவதற்காக கர்மம். நம்முடைய ராக துவேஷத்தை நாம பூர்த்தி பண்றதுக்காக பண்றோம். அந்த ராகத்தை, விருப்பத்தை, டிசையர்ஸை ஒன்று அடையணும், அடைஞ்சது இல்லை என்னுடைய துவேஷத்தை நீக்கிறதுக்காக கர்மம் பண்றேன் நான். ஓகே, இதுதான் என்னுடைய கர்மத்தினுடைய ஃபியூல. ராகத்வேஷம் கர்மம் பண்றதே ராகத்வேஷத்தை ப்ரொடக்ஷன் பண்ணும். ராகத்வேஷத்தினால கர்மம் பண்ணுவோம், கர்மம் பண்ணும்போது ராகத்வேஷம் வரும். அது திருப்பி எப்படி? இது நான் இப்போ பாதாம் அல்வா சாப்பிடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, உடனே பாதாம் அல்வா போய், அது ஞானம் கிடையாது. அப்படி பாதாம் அல்வா நினைக்கும் போது வாயில வராது, அதுக்கு ஒரு கர்மம் பண்ணணும். போய் கடையில் போய் உட்காந்து, அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் ஒரு மாமா இருப்பார், சாப்பிட்டு போடுங்க, சாப்பிட்டு, அவர் பெரிய ஒர்க் பண்ணுறார், அறிவு சார்ந்த ஒர்க்கு, அதனால கொடுப்பார். இப்படி இந்த மாமி இப்படி பூகேச், அவன் வீட்டில் 2 பேருக்கு சுகர், புரியுறேன். அந்த மாதிரி சாப்பிட்றது. அது இது என்ன ஆகும்னா, அந்த பாதாம் அல்வா சாப்பிட்ட பிறகு அதோட பூர்த்தி ஆயினுள்ள ஆசை பூர்த்தி ஆகாது. அந்த சம்ஸ்கார பதிவு இருக்கு இல்லையா, ரிஜிஸ்டர் பண்ணிடும். ஒரு காரணம்ல அது போட்டுரும், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அன்னைக்கு முடிஞ்சிடும், அன்னைக்கு டிசைர் ஓவர். திருப்பி அதே பாதாம் அல்வா ஒரு 3 பாதாம் அல்வா கொடுத்து இப்பயே சாப்பிடு அப்படின்னா, நீ அப்புறம் கேட்க கூடாது, இப்பயே சாப்பிட்ற எல்லாத்தையும். நவர் ஒரே டயத்தில் 5 பாதாம் அல்வா சாப்பிட முடியாது. ஓகே, 5 டயத்தில் சாப்பிடலாம். காலையில சாப்பிடலாம், சாயந்தரம் சாப்பிடலாம், மறுநாள் சாப்பிடலாம். இன்னைக்கே 5 பாதாம் அல்வான்னா சாப்பிட முடியாது. புரியுதா? அதனால இந்த பாதாம் அல்வா இருக்க, நீங்க சாப்பிடலன்னா சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட் இருக்கும். அது கொஞ்சமா தான் கிடைக்கும், அதை விட சாப்பிடாம இருக்கலாம்.
அது அது ஒரு டேஸ்ட் தூண்டி விட்டுட்டு கொஞ்சம் கேட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்வா. அந்த மாதிரி அது சம்ஸ்காரத்தை இப்படி பதிய வச்சுட்டோம்னா அது என்ன ஆகும், திருப்பி அந்த டிசையர்ஸை தூண்டி விடும். புரியுறதா? விருப்பத்தினால கர்மம் பண்ணின இப்ப என்ன ஆயிடுறது, இந்த இந்த டிசைர்ஸ் இங்கேருந்து வருது, திருப்பி திருப்பி கர்மம் பண்றேன். ஸோ கர்மம் பண்ணி டிசைர் அடைஞ்சேன், டிசைர் அடைஞ்சு கர்மத்தை பண்றேன். விருப்பு வெறுப்பு ப்ரொடக்ஷன்ஸ் கர்மா. கர்ம பண்றீங்கன்னா அங்க விருப்பு வெறுப்பு இருக்கு. ஓகே, இது பகுஷாக்காக அனந்தாக. ஆனால் கர்மயோகி இருக்கானே அவனுக்கு எது பண்ணினாலும் என்ன பண்ணினாலும் எந்த நேரத்தில் பண்ணினாலும் ஒரே கோல் தான், அது சித்த சுத்தி, மன தூய்மை, ராகத்வேஷ நியூட்ரல் பண்றது, அதுதான் கோல். அதனால யாராவது துவேஷம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சான்னு வச்சுக்கோ, ஓ இப்ப துவேஷம் பண்றதுக்கு கோவத்தை உண்டாக்குறான், நான் கோவத்தை பண்ணாம இருக்கிறது இப்ப என்னுடைய ஜாப். ஓகே, இப்ப டிசைர்ஸ் தூண்டி விடுறது, ஓ டிசைர்ஸ் வருது, இப்போ நான் அதை கண்ட்ரோல் பண்றது என்னுடைய ஜாப். இது எப்படி பண்ண முடியும்? விருப்பு வெறுப்பு குறைக்கிறது எப்படி பண்ணியும் அப்படின்னா அதுக்கு வழி தான் ஈஸ்வர காரியமா செய். ஏன்னா எவ்ரி திங் ஈஸ்வர கவர். ஓகே, ஈஸ்வரனுக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. ஓகே, ஈஸ்வரனுக்கு வெளியில எதுவும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த அறிவு வேணும் எல்லாருக்கும். ஈஸ்வரன் வெளியில இல்லை, ஈஸ்வரனுக்குள்ள எல்லாம் இருக்கிறது. இது அடிப்படையான அறிவு இது. ஓகே, இந்த அறிவு வந்துருதுன்னா, இது மாத்திரம் புரிஞ்சுதுன்னா, இது புரியுறது கஷ்டம். என்ன புரியுறது கஷ்டம்? எல்லாம் ஈஸ்வரனுக்குள்ள இருக்குதா, எல்லாம் ஆல் ஆர் ஈஸ்வரா, எவரிவேர் ஈஸ்வரா, ஆல் ஆர் ஈஸ்வரா, எவரிவேர் ஈஸ்வரா எக்ஸப்ட் எங்க மாமியார். எங்க வீட்டுல 2 இருக்க, அதை எப்படி நான் ஈஸ்வரனை பார்க்க முடியும்? அதை மாத்திரம் விட்டுருங்க சாமி, 650 கோடி ஈஸ்வரா. நெவர். உனக்கு நியர் டியர் இருக்கா, நியர் டியரை ஈஸ்வரன் ஆக்கிட்டேன்னா என்டையர் 650 crores ஈஸ்வரா. நம்ம ப்ராப்ளமே, நமக்கு நியர் டியர் சேர சேர செடியும் இருக்குமா, சேர சேர பழமொழி, சேர சேர செடி கூட இருக்குமா. செடி பக்கத்துல எதுக்கு ரொம்ப என் பக்கத்துல இருக்க தள்ளிப்பா அப்படின்னு சொல்லுமா. புரியுறதா? அதனால பழக பழக பாலும் புளிக்கும். என்ன சுவாமி, என்ன எப்படி இருக்கீங்களா? எடு கையாடு. புரியுறதா? அதனால இதெல்லாம் இந்த ராகத்வேஷம் இருக்க டிஃபிகல்ட். அதுதான் இவன் அர்ஜுனன் வெரி க்ளோஸ் கிருஷ்ணனுக்கு. எடையா மடையா, ஓ ஃப்ரெண்டு வேர்ட்ஸ் எல்லாம் பேசுவோம் இல்லையா, அப்படிலாம் பேசியிருக்கான். அவருடைய விஸ்வரூபத்தை பார்த்த உடனே, இவ்வளோ பெரிய ஆளை நான் எவ்வளோ சின்ன ஆளாக நான் நினைச்சிருக்கேன். அப்போ நமஸ்காரம் பண்றான் பாரு, சுத்தி சுத்தி நமஸ்காரம் பண்றான். இந்த கிழக்கால நமஸ்காரம், மேற்கால நமஸ்காரம், சுத்தி சுத்தி சகசர கோடி நமஸ்காரம். நான் என்னவோ நினைச்சேனே உங்களை இப்படி. புரியுறதா? அதனால இதுதான். ஸோ டீச்சர்ஸ் ஆர் ஆச்சாரியார்ஸ் ஆர் ஈஸ்வரா ஆர் ஈஸ்வர விபூதி உள்ளவர்கள் தன்னை எப்பயும் காட்டிக்க மாட்டாங்க. ஓகே, சிஷ்யனுக்கு சில பேருக்கு புரிய வரும். பகவானே துரியோதனுக்கு விஸ்வரூபத்தை காட்டினார். டே என்ன மாயா காட்டுற, மேஜிக்கா காட்டுற, புடுறா அவனை துரியோதனை. புரியுறதா? அதனால யசோதை காட்டினார் விஸ்வரூபத்தை. அவ பயந்து போய் திருஷ்டிலாம் சுத்தி போட்டா, குழந்தைக்கு என்ன ஆச்சோ, வாய்க்குள்ள என்ன மொத்தம். புரியுதா? சகதேவனுக்கு தெரியும், ஞானி. புரியுதா? பீஷ்மருக்கு தெரியும், ஞானி. அதனால சில பேர் தான் பகவான் இருந்த காலத்திலே பகவானை புரிந்து கொண்டு வருது. எப்பவுமே ஒருத்தருடைய சிறப்பு அவர் காலத்தில் தெரிஞ்சுக்காது. எப்படிலாம் சொன்னார் தெரியுமா, நாங்க அப்பதான் அறிவில்லாம கேட்க விட்டோம். இது பரம்பரை பரம்பரையா சொல்லிட்டு வருவான். ஓகே, அதனால இந்த பகவான் இல்லாத இடம் இல்லை. அதனால என்னன்னா இவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. எப்படி? இவனுடைய செயலே ஈஸ்வர காரியமா இருக்கிறதுனால அந்த செயல் எவ்வளவு செய்தாலும் ஈஸ்வர காரியம். ஓகே, அதுல வெற்றியோ தோல்வியோ கிடையாது. ஓகே, ஏன்னா எது செய்தாலும் அது ஈஸ்வரன். அப்படி இருக்கும்போது அதுல வெற்றி தோல்வி இருக்கும். யாரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காலும் அவளுக்கு எதிர்பார்த்தபடி நடக்கலன்னா அதுக்கு பேரு தோல்வி. இந்த தோல்வி வெற்றின்றத அது உங்க மைண்டோட ரிப்போர்ட். நீ என்ன எதிர்பார்த்தியோ அது நடக்காததுக்கு பேரு தோல்வி. ஓகே, ஒருத்த படத்தை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணான், ஒருத்த வாங்குறதுக்கு ட்ரை பண்ணான்.
இவனுக்கு கையை விட்டு போனா சக்சஸ், அவனுக்கு அவன் கையில வந்துட்டா சக்சஸ். என்னது யோசிச்சு பாருங்க, எது சக்சஸ்? ஒருத்தன் விட்டுட்டா சக்சஸ்ன்றான், ஒருத்தன் பிடிச்சிட்டா சக்சஸ்ன்றான். சக்சஸ் யுவர் மைண்ட் ஒன்லி. ஓகே, அதனால எவ்ரிதிங் ஈஸ்வரா. அதனால நீ என்ன காரியம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணாலும் ஈஸ்வர காரியம். நிச்சய புத்தி, நிச்சயம். அப்படி பகவான மனசுல கொண்டு வர்றதே மகா புண்ணியம். நீங்க யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எப்பெல்லாம் பகவான் வர்றாரு? அவர் 24 சர்வீஸ் வச்சிருக்காரு, 24 ஹவர் சர்வீஸ். நமக்கு டைம் கிடையாது. காலையில போகும்போது சில பேர் பைக்கில் போகும்போது சாமி கும்பிடுவான், முடிஞ்சது அவர் சாமி கும்பிடுறது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அமாவாசை கிருத்திகை எல்லாம் வரணும், அந்த பண்டிகை வரணும், அப்பதான் பழ பக்தி ஆயிடுவார். சில பேருக்கு வந்து சபரிமலைக்கு போனா தான் சுவாமி, அது கார்த்திகை. எவ்ரி இயர் வந்து ஒரு மாசம் சுவாமிக்காக ஒரு ஒதுக்கப்பட்டது, மீதெல்லாம் அயோக்கியம்தான். இங்க என்ன சொல்றது, இந்த கர்மயோகி 12 மாசமும் மாலை போட்டவன். புரியுதுல? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவன் சபரிமலைக்கு போறோம்னு தெரியும் அவனுக்கு. ஏன்னா மற்றவங்களும் சாமி சாமி சொல்றாங்க, அவனுக்கு சில கிரமம்லாம் நியதிலாம் வச்சிருக்கான். அப்ப எவ்ரி மூமெண்ட் நான் சபரிமலைக்கு போறேன் அப்படின்ற ஒரு எண்ணமானது இருந்துட்டே இருக்கும். நிச்சய புத்தி அது ஒரு மாசத்துக்கு மாத்திரம் இருக்கிறது. கர்மயோகிக்கு இந்த மோட்சத்தை அடையிற வரைக்கும் இந்த நிச்சய புத்தி இருக்கும். அது அவ்வளவு சுலபமா நம்ம எடுத்துட்டு இருக்க லட்சியம் இன்ஃபினிட் ஜாய். ஓகே, அது வரைக்கும் இவ கர்மயோகியா இருந்தாகணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கர்மயோகம் பண்ணிட்டேன்னு என்ன ஆகும்? ஒன்னும் குடிமொழி போகாது, இன்னும் நல்லா தான் இருக்கும். தான். அதனால உனக்கே தெரியும், அதுக்கப்புறம் வந்து கர்மத்தெல்லாம் விடணும்னு ஒரு எண்ணம் வந்துடும், அந்த இடத்துல பண்ணலாம். இங்க என்னன்னா, இங்க அர்ஜுனன் கேட்கறது செகண்ட் டைம் இப்ப கேள்வி கேட்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி கேட்டது நிச்சிதம் ப்ரூஹி தன்மே, எனக்கு நிச்சயமானதை சொல்லுங்க. சும்மா இப்படி செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் சொல்லாதீங்க. சில பேர் சஜஷன் கேட்டா இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அப்ப என்னதான் பதில் சொல்றேனே. இந்த ராவணேஸ்வரன் இருக்கான், ராவணேஸ்வரன் கிட்ட வந்து ஒரு மந்திரி ஒருத்தர் தான், அந்த மந்திரி பேரு பிரகஸ்தன் பேரு. அவன் என்ன, நம்ம ராஜ்யத்தில் இவங்களாம் வந்திருக்காங்களே, அவங்கள வந்து அடிக்கிறது சரியா சரி தப்புல? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண இல்லை, அவங்கள அடிக்கக்கூடாது ராஜா, அடிச்சா நமக்கு தான் ப்ராப்ளம் வரும். அவர்கள் நரர்கள், நாங்கள்லாம் எவ்வளவு பேர். ஆமா, அவன் இருக்க தூக்குற பையன் அப்படின்ட்டா. அவங்கிட்ட அனுமன் ஒரு பெரிய ஆள் இருக்கானமே, எல்லாரையும் அடிச்சு நொறுக்கணும். அவன் சுவாமி அனுமன் மாதிரி இல்லை, அனுமன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. குரங்கு படை வந்து நம்மளை அடிச்சுடுமா? நான் அப்படி சொன்னேன்னா நமக்கு வந்து வருணன் தண்ணி தெளிக்க, வாயு பகவான் பெருக்க, அக்னி பகவான் கோலம் போட, நீங்க அப்படி பெருக்கீங்க. இது மந்திரி. புரியுதா? இப்படி சொல்லக்கூடாது. குருன்றவரை கட் அண்ட் ரைட்டா சொல்லணும். வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். அதனால நீங்க கர்மமா ஞானமா ரெண்டுத்துல சொல்லுங்க. ஓகே, ஞானத்தினால மோட்சம் எம்பசைஸ் பண்றீங்க. அதனால அர்ஜுனா யுத்தஸ்வ உத்திஷ்ட. அர்ஜுனா ஞானத்தில் மோட்சம், அதனால நீ கர்மத்தில் செய். இப்படி சொன்னா அப்படி இருக்கும் இல்லையா? கோபம் தான் வரும். நான் எனக்கு வேண்டியது ஸ்ரேயஸ்ன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் பிரேயஸ் வேண்டான்னு டிசைட் பண்ணி ஸ்ரேயஸ் கேட்டிருக்கேன். என்ன ஸ்ரேயஸ் கேட்ட ஆளை கன்ஃபியூஸ் பண்ணி ஞானத்தை வந்து நான் கேட்டா நீங்க வந்து மோட்ச இது கர்மத்தை பண்ண சொல்றேல. புரியுதுல? இங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ். அதுதான் கேட்கிறேன். அதுவும் என்னுடைய கர்மம் கடமை இருக்க, கர்மம் எனக்கு வந்து வாய்ச்சிருக்கு பாரு ஒரு கர்மம் அப்படி சொல்றோம்ல, அது போல சொல்றவன். ஏன் கர்மம் எப்படிப்பட்ட கர்மம்? சும்மா அப்படி ஸ்மூத்தா செய்யற கர்மம் இல்ல, கொலா பண்ற கர்மம், கோர யுத்தம் பண்ற கர்மம். அதுதான் வேண்டாம், நான் வந்து அகிம்சா மூர்த்தி ஆகிறேன், என்னை விட்டுடுங்கோ அப்படி சொல்றேன். நீங்க அது ஒரு ஒரு சாப்பா குத்த மாட்டேல. சரி அர்ஜுனா, சைன் பண்றப்போ இங்க இருந்து போ, நாங்களாம் பாத்துக்கிறோம். இதுதான் இவன் எதிர்பார்க்கறது. புரியுதா? சோ நிஜமாவே எதிர்பார்க்கிறான். இந்த கோர யுத்தம் எதுக்கு, யுத்தத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன நடக்கும், இதெல்லாம் யோசிச்சுக்கிறான். ஏன்னா அர்ஜுனன் நாட் ஆர்டினரி ஃபெல்லோ. புரியுதா? மந்த ஃபெல்லோ இல்ல. ஓகே, அதனால நான் இந்த அவனுக்கு என்ன ஐடியான்னா, அவனுடைய காலத்திலேயே இந்த வியாசாச்சாரியா, சுகாச்சாரியா,
கிருஷ்ணர், அப்புறம் காட்டுக்குள்ள இந்த 12-13 வருஷம் இருக்கும்போது நிறைய சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் பார்த்துருக்கான், ஆசிரமெல்லாம் போயிருக்கான். இவன் ஐடியா என்னன்னா வேதாந்தம் ஞான யோகம்னா சன்னியாசிக்கு தான் வரும். இது அர்ஜுனன் ஐடியா இல்லை, என்டையர் வேர்ல்டுக்கு நிறைய பேருக்கு ஐடியா இதில் சன்னியாசிக்கு தான் வரும் போல இருக்கு, நமக்கு சுத்தமாக வராது போல இருக்குது. அப்படி நிறைய பேர் முடிவே பண்ணிட்டா. நம்மக்கிட்டே வந்து நீங்கள் உங்களுக்கு குழந்தையா குட்டியா சுவாமியா உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இல்லையா, காலையிலேருந்து பிரச்சனை, ஞான யோகத்துக்கு எப்படி வர முடியும் இல்லையா, ஸ்ட்ராங் ஆகிடுச்சுல. சன்னியாசிக்கு தான் இது சரிப்பட்டு வரும், இது கிரகஸ்தாலுக்கு ஒத்து வராது அப்படின்றது பல பேர் நிச்சயமே பண்ணிட்டான். ஓகே, இந்த டவுட்டில் தான் இவன் கேட்குறான். இந்த டவுட் என்ன டவுட்டு, நியாயமான டவுட்டு, எல்லாருடைய டவுட்டு. ஏன் நான் சன்னியாசி தான் இது வரும் போல இருக்கிறது, அதனால நான் சன்னியாசம் கொடுத்து என்னை ஞான யோகமே போப்பா, காலையில் கட்டோபனிஷத்து, சாயந்தரம் கேனோபனிஷத்து, மத்தியானம் கீதா சாண்டிங், 24 மணி நேரம் வேதாந்தமே படிச்சுட்டு போய் ஞான யோகம் பண்ணு. நமக்கு சிடி கொடுத்து அந்த சிடியை 1 hour கேட்கறதுக்குள்ளர படாத பாடுபடுறோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், காலையில் சிரவணம், மதியம் மனனம், ராத்திரி நிதித்தியாசனம், இப்படி ஒரு வாரம் லீவ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு வாரம் ஓகே, தலை பிச்சுக்கும். அந்த கதவை யாராவது வெளியில் பூட்ட சொல்லி போனீங்கன்னா ஜன்னல் வழியாக எகிரி பிச்சுக்கும். ஏ அர்ஜுனா, நீ இப்போ உன்னை எங்கேயா கொண்டு போய் விட்டேன்னு வச்சுக்கோ காட்டில், அங்கே எவனாவது அதர்மம் பண்ணினா என்ன பண்ணுவனே, காண்டிப்பை எடுத்துருவனி. புரியுதா? அந்த கர்மம் உன்னை விடாது, சும்மா விடாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது ரஜஸ், உனக்குள்ள இருக்கிறது சத்துவம் இருக்கு. ஆனா சத்துவத்தில் வரணும்னு நீ ஆசைப்படுற, ஆசைப்படலாம். ஓகே, ஒருத்த இந்த நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ராணியை கல்யாணம் பண்றது 50% சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓ 50% உன் கெட்ட கேட்டுக்கு ராணியே ஒத்துட்டாளன்னு. அம்மா 50% இன்னொரு 50% தான் பாக்கி இருக்கிறது. இன்னும் நான் டிசைட் பண்ணி இனிமேல் அவ தான் டிசைட் பண்ணும். ஆசைப்படலாம், இன்னும் ஆசைப்படலாம், அதுக்கான யோக்கியதை இருக்கணுமே இல்லையா. அதுவும் இந்த ரஜஸ்ல இருந்து தமசுக்கு இப்ப சொல்ல போற தமஸ் ரஜஸ் சத்துவத்தை, இந்த தமசுன்னா உங்களுக்கு நல்லா புரியும். காலையில இன்னொரு 1/2 மணி நேரம் விட்டா தூங்கி இருப்போம், இதுக்கப்புறம் தமஸ். கிளாஸ் ரூம்லயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொங்கலை இந்த பக்கம் அமுத்தி இருந்தீங்கன்னா இப்படி தலை எதுக்கு ஆட்டுறாருன்னு தெரியல, நான் சொன்னதுக்கு ஆட்டுறா, உள்ள இருக்க பொங்கல் ஆட்டுறது. அதனால இதுக்கு டிஃபிகல்ட். தமஸ் ரஜஸ் என்ன ஆகும், ரஜஸ் என்ன ஆகும்னா பேப்பர் நோட் புக் பேப்பரை சில பேர் கிழிப்பான். ஆமா, டிக்கெட் கொடுத்தவங்க டிக்கெட்டை 100 சுக்குலா கிழிச்சுடும். சில பேர் அந்த பென்சிலை கடிச்சுட்டு இருப்பான், பாதி பென்சில் காணாம போயிருக்கும் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா. இதெல்லாம் ரஜஸ். புரியுதா? இது தமஸ் ரஜஸ். சரி, நான் ஆசைப்பட்டுட்டேன் சத்துவத்துக்கு வந்துடலாம், டக்குன்னு சத்துவத்துக்கு வந்துடலாம். இந்த நெட் எடுத்து இப்படி எடுத்து வைக்கிற மாதிரி, இதை இங்க வைக்கிற மாதிரி, இன்னிலிருந்து சத்துவம். நெவர். டைம் ஆகும், மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஓகே, ஆசைப்பட்டுட்ட பிறகு அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, இந்த மல்லிகை இருக்க, மாதங்களில் மார்கழி, மலர்களில் மல்லிகைன்னா, ஏன்னா அந்த மல்லிகையோட இதுக்கு சுவாசம் இருக்க வாசனை, அந்த வாசம் அற்புதமான வாசம், மல்லிகை பூ வாசம். ஓகே, அது எப்போ வரும்னா மலர்ந்தா தான் வரும். அந்த மொட்டு நல்லா, அதுக்கு நிறைய இதுக்கு பாருங்க, அந்த இதழ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மொட்டு மல்லின்னு பேர், அது அப்படியே மலரணும். நான் ஃபஸ்ட்டு கோதண்டராமர் கோயிலில் தான் அந்த மல்லிகையோட சம்பந்தம் கிடைச்சது. ஓகே, ஏன்னா அந்த ராப்பத்து பகல் பத்து இருக்கு இல்லையா, சுவாமி வச்சுட்டு அப்போ அப்படி குதிச்சு டான்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது அந்த மேலே ஏற்றுறது இருக்க வெரி டிஃபிகல்ட் அது. ஓகே, அதில் கொண்டு போய் ஆடி கொண்டு போய் அப்படி நிறுத்துவான். ஒரு இடத்துல கூட கிராக் ஆகாது. எல்லாருடைய நடையும் கை கால் மனசு எல்லாம் ஒன்றா இருக்கணும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே சுவாமிக்கு அந்த மல்லிகை பூவில் அலங்காரம் பண்ணி கொண்டு அங்கே அந்த எப்பெல்லாம் மல்லிகை, அதுதான் ஒரு கனெக்ஷன் இருக்கணும்.
அந்த மல்லிகை ஞாபகம் வரும்போதெல்லாம் கோதண்டராமர் கோயில் ஞாபகம். அந்த ஸ்மெல்லு அப்படி, அந்த ஸ்மெல் அப்படி வாசம் இருக்கும், பியூட்டிஃபுல். சரி, ஓ மல்லிகை, மல்லிகைப்பூ மாதங்களில் மார்கழி மலர்களில் மல்லிகைன்னு மாதவனும் சொல்லிட்டான். சரி சொல்லிட்டு நான் இங்க மல்லிகை வாசனையே இல்லையே, இன்னும் வாசனையே இல்லை, இது வாசனையே இல்லை, இப்படி பிச்சு வராது. அது நேச்சுரல் ப்ராசஸ்ல மலர்ந்தா தான் வாசனை வரும். நீ என்ன பண்ண மல்லிகை அந்த இதெல்லாம் உடைச்சுடலாம், உடஞ்ச பட்சம் நெவர். புரியுறதுல? இது நேரம் கொஞ்சம் காலம் ஆகணும் அந்த மலர் வரத்துக்கு. அப்ப டிசைர் ஆகணும். அந்த டிசைருக்கு வேண்டிய சத்துவத்துக்கு கொண்டு வரத்துக்கு செய்யக்கூடியதான் கர்மயோகம். கர்மயோகம் பண்ண பண்ண நீ சத்துவத்துக்கு வருவாய். சத்துவத்தினுடைய ஆக்ஷன்ஸ் பண்ண பண்ண சத்துவ குணம் வரும். அந்த சத்துவ குணம் தான் கர்மயோகம். ஓகே, அதுதான் மன தூய்மையாக்குறது. அதனால இவன் என்ன சொல்றான், அகம் ஸ்ரேயகா ஆப்னுயாம், நான் எதனால நன்மையை அடைவேனோ அதையே தத் ஏகம் நிச்சித்ய வத. திருப்பி அதே கேட்கிறான். நீங்க டைவர்ட் பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பாருங்க. அகைன் திருப்பி சொல்றான், நிச்சிதம் வத. வதன்னா சொல்றது கேளு. ஓகே, ஏகம் தது ஏகம். ததுன்னா என்ன, ஞானமா கர்மமா? ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். ஞானத்தினால மோட்சம், கர்மத்தினால நீ செய், அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? இங்க பகவான் கர்மயோக கிளாஸ் மாதிரி எடுக்கல அவரு. இதெல்லாம் கர்மம், இதெல்லாம் ஞானம், அதுக்கான யோகித சாதன சதுஷ்டயம், அந்த சாதன சதுஷ்டயம் வரத்துக்கு கர்மயோகம், இப்படிலாம் சொல்லல. அங்க கிருஷ்ணர் நீனே புரிஞ்சுக்கோ, அங்க செக் செக் வச்சு சொல்லிட்டு இருக்காரு. புரியுறதா? இது பின்னாடி ஆச்சாரியெல்லாம் இது பின்னாடி நமக்கு இதுல என்ன ஃபுல் ரன் த்ரூ பண்ணி அதை பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்ப இருந்த ஆச்சாரிய சிஷ்யர்கள் டிஃபரெண்ட். ஓகே, அதனால இப்ப இருக்கிறவரெல்லாம் அதெல்லாம் சம பண்ணி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க. இது இந்த பாயிண்ட். புரியுதா? அதனால கிருஷ்ணனும் நேரடியா கேட்கல, இவனும் நேரடியா கேட்கல. புரியுதா? என்ன ஜனார்தனா கர்மனஹா, கர்மத்தை காட்டிலும் புத்தி ஜாயசி, ஞானமே சிறந்தது அப்படி சொல்றேல கேசவா. தது கிம் கர்மணி கோரேமாம் நியோஜசி, என்னையா அந்த கர்மத்துல ஈடுபடுத்துறேன். ஓகே, இதுவும் செய்யும் அதுவும் செய்யணும்லாம் நீங்க சொல்லக்கூடாது. கர்ம யோகமா ஞான யோகமா, கர்மமா ஞானமா? அவன் கேட்கறது இந்த யோகம் என்ன அதெல்லாம் சொன்னாரு, அது காதலே அவன் வாங்கிக்கல. முன்னாடி சாப்டர்ல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கர்மத்தை பத்தி திட்டினாரு, கர்ம யோகத்தை புகழ்ந்தாரு, ஞான யோகத்தை முன்னாடி சொன்னாரு. இப்ப நான் என்ன கிளாஸ் இந்த 2 நாள் எடுத்தேனோ அதை தான் முதல் 2வது அத்தியாயத்துல முடிச்சுட்டாரு. ஆனா கேட்டானா கேட்கலன்னு சொல்ல முடியாது, ஆனா சரியா கேட்டானா சரியா கேட்கல. இப்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கான். ஓகே, நான் நீங்க சரியா தான் சொல்லியிருப்பேன், நான் குழம்பி இருக்கிறேன், அதனால எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நாம ஒண்ணு முடிவு பண்ணிட்டு கிளாஸ்ல உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க. முடிவு பண்ணிட்டு கிளாஸ்ல உட்காந்தா எப்பெல்லாம் அந்த முடிவு பண்றத சொல்றாரோ கரெக்டா சொல்றாரு, எப்பெல்லாம் முடிவு பண்ணதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரோ இன்னும் எங்க தப்பா சொல்றாரு. எப்படி? இதுக்காக ஃபில்டர் லிசனிங்னு பேரு, இதுக்கு பேரு. அப்படி நம்மளுடைய புத்தியை ஒரு ஓரமா வச்சுட்டு டோட்டல் வகுப்பு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் உள்ள வச்சிருப்போம். புரியுதா? அதை வச்சுட்டு கேட்டா ப்ராப்ளம். இவன் என்ன வச்சுன்னா இவன் மைண்டுக்குள்ள முடிவு பண்ற ஞானம் வேணும், மோட்சம் வேணும், அதுவும் புரிஞ்சுடுத்து. மோட்சமும் ஞானமும் கனெக்ஷன் இருக்கு. அதனால அதுக்கு வேண்டியது வாழ்க்கை முறையை மாத்தணும். வாழ்க்கை முறையை மாத்திட்டான், சன்னியாசம் எடுத்துட்டான், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அப்பதான் ப்ராப்ளமே ஆரம்பம். எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு அம்மா, என்னஜி சன்னியாசம் எடுத்துட்டீங்க? துக்கமா விசாரிச்சா. பழைய யோகா ஸ்டூடெண்ட். ஆமா எடுத்துட்டேன். என்ன ஜி நீங்க யோசிச்சிங்களா? எல்லாத்துக்கும் போயிட்டு வரலாம், 2 வே. இந்த சன்னியாசிக்கு 1 வே தான் இருக்கு, அதை யோசிச்சிங்களா ஜி? ஒரு வாரம் இந்த சன்னியாசில இருந்து பிடிக்கலப்பா, இந்த திருப்பி கிரகஸ்தான வந்துடுறேன். அது நெவர். புரியுதா? இது 1 வே. போயிட்டா போயிட்டு இருந்தா அவ்வளவுதான், திருப்பி எல்லாம் வர முடியாது.
பிரம்மச்சாரியா இருக்கலாம், கிரகஸ்தனா இருக்கலாம். கிரகஸ்தன் வந்து திருப்பி சும்மாவே இருக்கலாம் பிரம்மச்சாரியா. ஒன்ஸ் சன்னியாச ஆசிரமம் எடுத்துட்டா திருப்பி கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வர முடியாது. அந்த அம்மா அவ்வளோ யோசிச்சு கேட்டாங்க. நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கேன். பல பேருக்கு யோசிக்காத கேள்வி கேட்டிருக்கேன். அதனால நான் யோசிச்சு தான் எடுத்தேன். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு 30 வருஷம் கழிச்சு சன்னியாசம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை. இது சொல்லிட்டாரு, கூறாமல் சன்னியாசம் கொள்ள. புரியுதா? அதனால இவனுக்கு என்ன ஐடியான்னா, சந்நியாச வாழ்க்கை முறையில தான் ஞானம் உற்பத்தி ஆகும் போல இருக்கிறது. வீட்டில் இருக்கிற இவ்வளோ ப்ராப்ளம், எலக்ட்ரிசிட்டி கட்டணும், கரண்ட் கட்டணும், டேக்ஸு கட்டணும், ரோட்டில் இருக்கிறது ப்ராப்ளம் இருக்கிறது, அவள் அத்தின் பேர் வேற வந்து நின்றுட்டு இருக்கா, இது வேற ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறது. இதுக்கு நடுவில் ஞான யோகம்னு சொல்றாரு. இது எங்கே கிளாஸுக்கு வர முடியும் சுவாமி? இல்லை. அதனால ஸோ இவன் கேட்கறது ஒரு விதத்தில் நியாயமாக படுற மாதிரி இருக்கிறது. புரியுதா? அதனால இது புரிஞ்சாதான் நமக்கு சரிப்பட்டு வரும் போல இருக்கு. அதனால கிருஷ்ணர் இங்க ஆன்சர் சொல்லி ஆகணும், இப்போ பதில் சொல்லி ஆகணும். ஓகே அவர். ஸோ நான் என்ன சொல்றேன், நீ என்ன செய்யற? ஓகே, இது வந்து கிருஷ்ணர் வந்து திட்டலாம். ஏண்டா டேய், நான் உனக்கு கர்மத்தை சொல்லி, கர்ம யோகத்தை சொல்லி, யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் கர்மத்தில் பண்றவெல்லாம் திட்டி, ஓகே, விவசாயாத்மிகா புத்தி, கர்மயோகம் உள்ளவன் சிறந்தவன் சொல்லி அறிமுகப்படுத்தி, உன்னுடைய மனசு சமத்துவம் உண்டாக்கணும் சொல்லி, இவ்வளவு சொல்லி, அதுக்கு முன்னாடி நீ நிச்சிதம் புருகி தன்மை சொன்ன. நீ நீ சில சமயம் கேள்வி கேட்டுருவான். எனக்கு கண்டிப்பா இருக்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கிறத சொன்ன கேட்டுட்டியா? நீ 15-20 ஸ்லோகம் சொன்ன ஆத்மா அனாத்மா பத்தி, அதோட முடிஞ்சுட்டு. நீ கேட்ட கேள்விக்கு அது பதில் முடிஞ்சுடுத்து. அப்பவே பினிஷ்ட் ஆயிருக்கணும். நல்ல காலம் அவனுக்கு. சனகாதி முனிவர் மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க அர்ஜுன. நம்ம தான் அவஸ்தப்பட்டிருப்போம். புரியுறதா? அதுவும் நம்ம இப்ப இருக்கிற கலியுகத்துல ஞான யோகமே கஷ்டம் வேற சொல்லிட்டு இருக்கா. ஓகே, இன்னும் கஷ்டம். அதுவும் மற்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு கஷ்டன்றத அவங்கள விட இன்னும் நமக்கு புரியும். ஞான யோகம் ரொம்ப கஷ்டம்னு, டிஃபிகல்ட்டா உபன்யாசம் பண்றால, ஞான யோகம் ரொம்ப இது இந்த கலியுகத்துல கஷ்டம்னு அவங்கள விட அதிகமா நமக்கு புரியும் இது எவ்வளவு கஷ்டம்ன்றது. ஓகே, ஆனா கூட இது நிச்சயம் பண்ணியிருக்கோம். இதுதான் நிச்சயம். ஓகே, அதனால முதல்ல கைத்தாம்பலம், இந்த தாம்பலம், அந்த தாம்பலம், பொண்ணு பாக்குறது, பையன் பாக்குறது எல்லாம் போய் நிச்சயம் போய் வச்சுக்கலாம். அதை சொல்லுங்க, நிச்சயம் முக்கியம். ஓகே, நிச்சயம் வச்சுன்னா பழைய காலத்துல வந்து இந்த காலத்துல இது ரிஜிஸ்டர் இது பண்ணியிருக்கான் இல்ல, இதுல போய் அந்த கவர்மெண்ட் இதுல ரிஜிஸ்டர் அதெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணிடலாம். நம்ம நிச்சயன்றது டிஃப்ரெண்ட். ஸோ ஊர் பெரியவங்க 2 பேரும் இந்த மனக்கட்டில் உட்காருவாங்க, தலையில ஒரு கட்டு கட்டுவாங்க. நீ என்னப்பா சொல்ற, நீ என்ன சொல்ற, நிச்சயமா நீ கொடுக்கறது உறுதியா, நீ கொடுக்கறது உறுதியா, நிச்சயம்னு எழுதுவான். ஒரு பத்திரிக்கை ஒன்று எழுதுவான், அதுக்கு பேரு. ஸோ அந்த நிச்சயத்தை இது புரியறதுல அதுக்கு இது ஒரு சாட்சியெல்லாம் போடணும் அதுல இருக்க. அது இதுதான் நிச்சயம். நிச்சயம் பண்ணின பிறகு கல்யாணம். அந்த கல்யாணம் சாட்சி யாரு? கல்யாணத்துக்கு சாட்சி யாரு? அக்னி சாட்சி. நான் உன்னை துரோகம் பண்ணினாலும், நீ எனக்கு துரோகம் பண்ணினா அக்னி கொளுத்திடுவான். புரியுதா? அக்னி சாட்சி. அது வந்து இன்விசிபிள் ஃபேக்டர். புரியுதா? ரிஜிஸ்டர்ல போய் இது பண்றதுல ரிஜிஸ்டர் கூட பிரிச்சுட்டு வந்துடலாம். புரியுதா? பிடிக்கலன்னா 2 பேரும் போய் சொல்லிட்டு வரலாம், நீங்க இது பண்ணிக்கலாம், அங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அக்னி சாட்சி. புரியுதா? ஸோ இதெல்லாம் இன்விசிபிள் ஃபேக்டர்ஸ். அது போல இந்த கர்மயோகம்ன்றது நான் வந்து உனக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ வந்து நீ வந்து இதை செய்ய அதை செய்யன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி கிருஷ்ண திட்டலை. எந்த ஆச்சாரியும் திட்ட மாட்டாங்க. ஓகே, இதே கொஸ்டின் வந்து நீ 50 வருஷமா கேட்டீங்கன்னா கூட திருப்பி நீ எப்படி கேட்கறியோ அதே மாதிரி பதில் சொல்லுவாங்க. இதுதான் குரு சிஷ்யன் ரிலேஷன். நீங்க வந்து டீச்சர் கிட்ட கேட்குற மாதிரி உங்க ஆத்துல இருக்க மனுஷால் கிட்ட ஒரு 4 தடவை கேட்டு பாருங்க. வாய மூடு, எத்தனை தடவை சொல்றது? சும்மா 2 தடவை கேட்டாலே போறோம். வயசானவங்களுக்கு மறந்து போயிடும், மறதி போயிடும். வயசு ஆகும்போது தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்பதானே சொன்ன வாய மூடு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணோம், எங்கிட்ட கேட்பாங்க, சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு, சாப்பிட்டுட்டியா? ஓ சாப்பிட்டுட்டேன். 5 தடவை கேட்டோம், 5 தடவை சொல்லணும்.
அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே தோணில் கேட்குறாங்க. ஓகே, கரூரில் ஒருத்தர் இருக்கார், பெரியவர், இப்போ பெரியவர் ஆகிட்டார். அவங்க வீட்டில் போய் ஒரு நாள் இருந்தேன். சாப்பிட்டீங்களா ஜி? சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 10 மருந்து போச்சு. திருப்பி சாப்பிட்டீங்களா ஜி? அவங்க ஒய்ஃபுக்கு வந்தது ஆத்திரம். அவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்காங்க. சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. என்னச்சி சாப்பிட்டீங்களா கேட்கறது இப்படி கத்துறா? அதுக்கு முன்னாடி 4 தடவை கேட்டிருக்காரு. அது புரியல. இதெல்லாம் வந்து நமக்கு பொறுமை எழுந்துரும். யோகா கிளாஸுக்கு 2 பெரியவர் 60-65 பிரதர்ஸ். 60-65 சிக்கன் 65 இல்ல 2 பேர் வந்தா. நான் வந்து யோகா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 தாத்தாவும் போட்டு நான் பின்னி எடுத்துட்டேன். இன்னொரு பையன் புதுசா வந்தான். அவன் 21 வயசு. கிளாஸ் 3 பேருமே புதுசா கிளாஸுக்கு சேரத்துக்காக வந்திருக்காங்க. இந்த 21 வயசுன்னு யோ எத்தனை தடவை சொல்றாரு அவரு? என்ன திருப்பி திருப்பி கேட்கிற? அவனால தாங்க முடியல. தம்பி நீங்க இருங்க நான் சொல்றேன். அதனால நீ எங்க கேட்டாலும் 2 தடவைக்கு மேல கேட்டீங்கன்னா தொல்லையாடும். பட் டீச்சர் கிட்ட நீ அபத்தமா கூட கேட்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். அவரை பரீட்சை பண்றதுக்காக கேட்கக்கூடாது. அவருக்கு எவ்வளவு இருக்கு ஆழம் பார்க்கலாம். நீ ஆழம் பார்க்கறது அவருக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் அதுக்கு ஆன்சர் சொல்லுவார். மக்கு மாதிரி சொல்லுவார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லுவார். நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்டுட்டே இருப்ப. ஓகே, ஒரு நாள் தெரியும், ஆடாடா இவ்வளோ நாள் இதை தப்பா கேட்டிருக்கேன். புரியறதா? அது வரும்போது வரட்டும். அப்போ ஒன்றும் இல்லை. ஓகே, இதெல்லாம் ப்ராசஸ். எல்லா குருமாரும் அப்படிதான் இருந்து வந்திருக்கிறாங்க. புரியுறதா? அதனால இது ப்ராசஸ். ஏன்னா நாம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்ப போகக்கூடிய ரூட்டுக்கும் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஓகே, நீங்க சாதாரணமா ஆக ஆக உலகத்து ஜனங்களுடைய பார்வையில அசாதாரணமா தெரியும். சாதாரணமா இரு, சகஜமா இரு அப்படி சொல்லிருக்கேன் நான். நீங்க சாதாரணமா இருக்க இருக்க மற்றவாளுக்கெல்லாம் அசாதாரணமா தெரியும். இது உலக வழக்கு. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பாப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச லோகேஸ்மின் திவிதா நிஷ்டாம் புரா புரோக்தா மயா நகம் ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். பகவான் நல்ல தெளிவா சொல்லிட்டார். இந்த இடத்துலயும் இன்னி வரைக்கும் குழப்பம் இருக்கிறது. இங்க பாரு அர்ஜுனா, 2 விதமான வாழ்க்கை முறை இருக்கிறது. லைஃப் ஸ்டைல். 2 விதமான சாதனா இருக்கு. ஓகே, மொத்தம் எத்தனையாச்சு? மொத்தம் 2. ஓகே, ஒரு லைஃப் ஸ்டைல், அதுக்கான சாதனா. அனதர் லைஃப் ஸ்டைல், அனதர் சாதனா. ஓகே, இந்த 4ஐயும் போட்டு குழப்பிக்கலாம். பலவிதமா ஆன்சர் கொடுக்கலாம் நமக்கு. இல்லையா? இந்த ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கிறது. இந்த காதல சொன்னா 10 பேருக்கு மெசேஜ் பாஸ் பண்றது. இந்த பாசிங் மெசேஜ். இந்த சீக்ரெட் இருக்க, முதல் ஆளே ஏதாவது ஒரு எழுத்து விட்டான்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கடைசி ஆளுக்கும் இந்த முதல் ஆளுக்கும் கடைசி ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த செய்தி பாசிங். ஓகே, டிஃபிகல்ட். நான் இப்படி சொல்றத அவர்கிட்ட சொல்லு அப்படின்னா நான் சொல்றேங்க, இல்லை இப்ப சொல்லி காட்டு நீ சொல்லு அப்படின்னு. சில சமயம் அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிவிடுவான். அதை ஒட்டி பேசினா கூட பரவாயில்ல, எழுத்துக்கள் சொற்கள்லாம் மாறினா பரவாயில்ல. கண்டென்ட் இருக்கு இல்லையா, கண்டென்ட்டை மாத்திடப்படாது. இப்ப வந்து தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி 4 பேர் உட்கார்ந்தாங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுனாங்க. புத்தாக்கு முன்னாடி உட்கார்ந்து பல பேர் 4 ஆக்கிட்டான், ஒரு விஷயத்தை 4 ஆக்கிட்டான். புரியுறதுல?
புரிஞ்சுக்கிறது எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம், அதை வேற புரிஞ்சுன்ற இது இப்படி பேசுவா. எனக்கு புரிஞ்சுதோ உனக்கு சொல்றேன், அப்படி சொல்லவே படாது. எது சரியா இருக்கிறதோ அதை புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்படி சொல்றத வேணா அப்படி சொல்லலாம், இது சரியா இருக்கலாம் சரியா இல்லாம இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அப்படி சொல்லலாம். ஓகே, அதனால உனக்கு தெரிஞ்சதுனால அது உண்மையாயிடாது. புரியுதா? அப்ப எது பேஸ் அப்படின்னா சாஸ்திர பேஸ். சாஸ்திரத்தை வச்சுண்டு தர்மம் அதர்மம் தெரியணும், அதை வச்சுண்டு நம்ம பேசணும், அதுதான் ரைட். ஓகே, அது மார்க். இங்க என்ன சொல்றாரு? புரோ புரோக்தா திவிதா நிஷ்டா மயா புரோக்தா. மயா என்னால் சொல்லப்பட்டது. ஓகே, என்னால் சொல்லப்பட்டதுன்னா ஃபியூச்சர் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா? சொல்லப்பட்டது பாஸ்ட் டென்ஸ். மயா புரோக்தா. புரோன்னா என்ன? எவ்வளோ வேத காலத்துல சொல்லப்பட்டது, என்னால் சொல்லப்பட்டது. கன்ஃபியூஸ் ஆகுமா இல்லையா? இவர் பேசுற வார்த்தையெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கன்ஃபியூஸ் பண்றாரு. நீனும் தேவகிக்கு பிறந்த பையன், யசோதையோட வளர்ந்த பையன், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ரிலேஷன் கூட. புரோக்தா வேத காலத்தில் சொன்னது நான் என்னால் சொல்லப்பட்டது. இது கேள்வி 4வது இதில் வரப்போறது. நம்ம 2 பேரும் சம காலத்தவரை, நீங்க மாத்திரம் அப்ப சொல்ற என்ன அர்த்தம்? ஆனா அதெல்லாம் சொல்ல போறார் பகவான். ஒரு கேள்வி கூட மகன் சொல்லிக்காம சொல்றாரு. பிரகசன்னிவ பாரத. நீங்க கிருஷ்ணர் பொம்மையை வாங்கி வச்சுக்கணும். ஓகே, பக்கத்துலயே எப்பெல்லாம் ஆத்திரமா வருதோ அவரை பார்க்கணும். ஓ பிரகசன்னிவ, இப்ப சொல்லுப்பா, என்ன சொல்ல வர அப்படின்னு. பியூட்டிஃபுல். இல்ல கிருஷ்ணர் நினைச்சுக்கணும், முத்தித்தவதன் அவர். ஓகே, எப்பயும் ஆனந்த புருஷா. அதனாலதான் அவருக்கு பேரு பூர்ண அவதாரம் பேரு, பூர்ண அவதாரம். புரியுதா? இது ராமனுக்கு சொல்லல, இது கிருஷ்ணனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ராமர் இஷ்யூ எடுத்துட்டு இருக்கா இல்லையா? இது ராமர் இஷ்யூக்கு கிருஷ்ணர் இஷ்யூ எடுத்தா ஒரே 10 நாள்ல முடிஞ்சு போயிடும். நான் ரொம்ப வருஷம் சொல்லிட்டேன். அது நம்ம பேச்சு யாரைய கேட்கிறா? இந்த குடும்பத்துல இப்படி கேட்கிற மாதிரி தான் நானும் முன்னாடிலாம் புலம்புறது, என் பேச்சு யாரை கேட்கிறா அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது யாரும் யாரு பேச்சும் கேட்கறது இல்லைன்னு. புரியுது? அதனால புரோக்தா வேத காலத்துல சதுர்முக பிரம்மா இவர் என்ன பண்ணாரு? பகவான் நாராயணன் அந்த தன்னுடைய பத்மபுவம் அதுல இருந்து உற்பத்தி பண்ண பிரம்மாவையும் படைச்சி அவனுக்கு 4 தலையும் கொடுத்து 4 வேதனையும் கொடுத்து மேன் ஸ்கிரிப்டும் கொடுத்துட்டார். ஓகே, நம்ம அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இந்த மிக்சி வாங்கினா அது உள்ள ஒரு சீட் இப்படி ஒண்ணு கொடுப்பான், அதை படிக்கவே மாட்டானே. மேன்ஸ்கிரிப்ட் அதை படிச்சுட்டு ஒர்க் பண்றான்னு வெரி ரேர். ஓகே ஓகே, அதனால நம்ம மனுஷனுடைய ஜீவராசிகளை எல்லா ஜீவங்களுடைய இதுவும் கொடுத்து அதற்கு எப்படி செய்யணும்ன்ற மேன்ஸ்கிரிப்ட் தான் வேதம். வேதமும் கொடுக்கப்பட்டது. யோ பிரம்மாணாம் விதிதா பூர்வம் யோ வை வேதாஞ்ச பிரகினோதி தஸ்மை தகும்கதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓகே, இது பகவான் தன்னுடைய தொப்புல இருந்து வந்த அந்த பத்மபுவத்துல பிரம்மாவை படைச்சு அவன் கையில சதுர் வேதத்தையும் கொடுத்து மனுஷர்களை எப்படி செய்யணும், ஹேண்டில் பண்ணணும், இதை வச்சு சொல்லு, இதை வச்சு படைச்சுக்கோ, சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அதனால தான் திவிதா அப்ப சொன்னது என்னன்னா வேதத்துல சொன்னதுதான் கீதையில சொல்றது. அதனால கீதாவும் மோட்ச சாஸ்திரம். ஓகே, ஏன் கீதைக்கு மகாபாரத்துக்கு பஞ்சமோ வேதம் சொல்றோம்? இது 5வது வேதம் மகாபாரதத்துக்கு. ராமாயணத்துக்கு சொல்லல. ஸ்ரீராமன் இருந்தா கூட இந்த மகாபாரத்துக்கு 5வது வேதம் ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. எதுக்கு ஸ்டேட்டஸ்? யுத்தம் பண்ணினதுக்காக இல்ல, கீதா இருக்கு, பகவத்கீதா. ஓகே, சோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கீதா இருக்கு. கீதா சொன்னால பகவத்கீதா தான். புரியுதா? அதனால இந்த கீதா பகவான் சொன்னது, இப்ப அர்ஜுனனுக்கு சொன்னது அந்த வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுல தான் இருக்கிறது. அது என்ன இருக்கிறது? பிரவிற்த்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம். 2 மார்க்கம் இருக்கிறது, பிரவிற்த்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம். ஒன்னு பிரயஸ், இன்னொன்னு ஸ்ரேயஸ். 2 மார்க்கம். ஒன்னு மெட்டீரியல் லைஃப், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவ்வளவுதான், 2 வாழ்க்கை தான். ஓகே, ரிலீஜியஸ் லைஃப் நோ. ரிலீஜியஸ் லைஃப் வச்சுண்டு நீ மெட்டீரியலா பண்ணலாம், ரிலீஜியஸ் லைஃப் வச்சுண்டு ஸ்பிரிச்சுவலா பண்ணலாம். முதல்ல ஒருத்தன் இது எழுதுனா
அவன் தான் வந்து முதல்ல வந்து பத்திரிக்கையில் வந்து ஆன்மீக இதழ்னு சொல்லிட்டு ஆரம்பித்தான். அதில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை தவிர மீதி எல்லாம் வேற வேற என்னென்னும் இருக்கும். அவர் பேர் சொல்ல மாட்டேன். நானும் அவரும் ஃபஸ்ட்டு டைம் கேதார்நாத் போகும்போது ஒன்றா சேர்ந்து போனோம். அவரும் வந்துருந்தார். அவரும் தான் ஒரு பத்திரிகையாளர். ஓகே, ரெண்டுத்தையும் கலந்து கொடுப்பார். மெட்டீரியலையும் ஆன்மீகத்தையும் நான் கலக்க முடியாது. ரெண்டு குதிரையில பண்ண முடியும். ஒன்னும் மெட்டீரியல் லைஃப் அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஓகே, நான் மெட்டீரியலாகவும் இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கிறேனே சுவாமி, அது நன்னா இருக்காது. ஓகே, புலனின்ப சுகத்தையும் அடைகிறேன், அந்த பேரின்ப சுகத்தையும் அடைகிறேன். எமக்கு பேரின்ப சுகத்தை அடைஞ்சால் அது சிற்றின்ப சுகத்தைக்கும் சேர்ந்தது. அப்போ ரெண்டு வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? பிரவருத்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம், தர்ம அர்த்த காம மோட்ச புருஷார்த்தம். ஓகே, இப்போ ரெண்டு வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த ஆன்மீக வாழ்க்கை டிசைட் பண்ணவர்களுக்காக சொல்லப்பட்டது பகவத்கீதை. இது ஃபர்ஸ்ட் நிச்சயம் பண்ணணும். ஸ்ரேயஸ், இந்த கேள்வி என்ன? ஸ்ரேயஸ் தான் கேட்டிருக்கான், பிரேயஸ் கேட்கல. கிளியரா இருக்கல? அதனால ஸ்ரேயஸ் உள்ளவர்களுக்காக சொல்லப்பட்டது இது. அந்த ஸ்ரேயஸில் உள்ளவர்களுக்கு ரெண்டு விதமான வாழ்க்கை முறையில போலாம். என்ன பண்ணலாம்? இந்த பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கிற கிரகஸ்தர்களுக்கு கர்மயோக சாதனை, இந்த நிவர்த்தி மார்க்கத்துக்கு வந்த சன்னியாசிக்கு ஞானயோக சாதனை. நிஷ்டான லைஃப் ஸ்டைல், யோகம்னா சாதனை. ஓகே, ரெண்டு வாழ்க்கை. கிரகஸ்தர்களுக்கு கர்மயோக வாழ்க்கை முறை, சந்நியாசம் எடுத்தவர்களுக்கு ஞானயோக சாதனை அப்படின்னு இவரை முடிவு பண்ணி சொல்றார். ரெண்டு. சோ இவர் சொல்றாரு, அனகஹா, ஓ பாபமற்றவனே. ஓகே, நகம்னா பாபம், அனகம்னா பாபமற்றவனே. ஓகே, இப்போ இது வந்து ரெண்டு விஷயம் இதுல இருந்து இண்டிகேஷன் இருக்கு. அங்க குடாகேஷா சொன்னாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சஞ்சயன் முதல்ல உபதேசம் வாங்கறதுக்கு முன்னாடி. குடாகேஷன் என்ன அர்த்தம்? தூக்கத்தின் தலைவன். தூக்கத்தின் தலைவன் என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் தூங்கின்னு டோட்டல் அப்படி இல்லை. விக்னேஸ்வரன் என்ன அர்த்தம்? டோட்டல் விக்னத்தினுடைய தலைவன் இல்லை, விக்னங்களை கண்ட்ரோல் பண்றவர், மாஸ்டர் ஆஃப் அப்ஸ்ட்ரகல்ஸ் விக்னேஸ்வரன். அது போல குடாகேஷன் என்ன? மாஸ்டர் ஆஃப் ஸ்லீப். இப்ப நம்மள எப்படி பண்ணிட்டு இருக்குது ஸ்லீப்பு? ஸ்லீப் இஸ் மாஸ்டர். அது எப்ப நினைக்குமோ அவ்வளவுதான் பணால். மாஸ்டர் ஆஃப் ஸ்லீப். இவன் மாஸ்டர், இவன் எஜமானன் கிடையாது. இவர் லைஃப்ல எப்பவுமே எஜமானன் ஸ்லீப். எப்படி தெரியுது? அந்த ஓடுற பஸ்ல தூங்குறான் போறோம், அது போய் அந்த கம்பியில் இடிச்சுப்பான். நின்று தூங்குறாலும் அப்படி என்னன்னா தூக்கம். பஸ்ல போகும்போது நீங்க தூங்காம இருக்கணும்னா ஒரு வழி சொல்றேன். தூங்குறவெல்லாம் பாருங்க, 5 நிமிஷம் தூக்கம் போயிடும். இவன் அர்ஜுன் குடாகேஷன். 4 மணிக்கு காலையில, நாளைக்கு காலையில 4 மணிக்கு கிளாஸ். எஸ் சார் வரேன், ஐ ஆம் த குடாகேஷன். அப்படிலாம் பண்ணிடாதீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. சின்மயாஜி இருந்தார் இல்லையா, அவர் பாஸ் இருக்கார், குரு. ஓ ரொம்ப கண்டிஷனா இல்ல, தபோவன் மகராஜ். எப்ப கூப்பிடுறாரோ அப்ப குளிச்சுட்டு வரணும் அந்த ஸ்டூடெண்ட். கண்டிஷன். எங்க குளிச்சுட்டு வரணும்? பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டு இல்ல, கங்கையில போய் குளிச்சுட்டு வரணும். உத்தரகாசியில மே மாசம் மத்தியானம் குளிரும். அதுல திடீர்னு ராத்திரி 8 மணிக்கு சின்மையா வா கிளாஸுக்கு. அவர் ஏற்கனவே உனக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல நீங்க என்ன கண்டிஷனாலும் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குனாரு. உடனே ஓடி போய் கிளாஸ் அந்த கங்கையில ஒரு முக்கு. அப்புறம் தபோவன் மகராஜ் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், நான் ஒரு தடவை சொன்னா அது இல்லை. அதனால திருப்பி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே,
அப்பவே புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு விஷயத்தை கேட்டுட்டாரு. புரியுதா? வயசு வந்து சின்ன வயசு, யங் ஏஜ், ஒரு 30 வயசுன்னா என்ன நல்லா துடிக்கிற வயசு. அது உத்தரகாசியில் ஒண்ணுமே இருக்காது. அப்போ அந்த பாம்பேக்கார வருவான், ஸ்வீட்லாம் கொண்டு வந்து அப்படின்னு. ஏன்னா அந்த காஞ்சி போன ரொட்டி சில சமயம் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சு சாப்பிடணும். அந்த ரொட்டி நீங்கள் வந்து ஒரு மாதிரி பண்ணிங்கன்னா இங்கெல்லாம் ஏதாவது கிழிச்சுக்கோ நமக்கு தொண்டையில். அந்த ரொட்டியை நமக்கு சாஃப்டாக பழக்கம் பார்த்தோம். சின்மே இந்த ஸ்வீட் நீங்க இந்த மனுஷனுக்கு நல்ல புத்தி வந்தது. இதை கொண்டு போய் கங்கையில் போட்டு வந்துரு. ஏன் அவர் நான் கூட வரப்போறாரு. நடுவில் போகும்போது ஒரு ஜிலேபி தூக்கி போட்டுன்னா வாயில போட்டுனா என்ன கண்டு போடுற? வேதாந்த வராது. அவ்வளவுதான். ஆனஸ்டியா இருக்கணும். சீக்கிரட் அங்க இருக்கிறது புரியுறதா? அவரா அப்படி சொல்லி வந்து சிட்டியில் கொண்டு இந்த பகவத்கீதையெல்லாம் கொண்டு வந்தாருன்னா இல்ல அந்த ஸ்ட்ரிக்ட். அதனால இங்க என்ன சொல்றாரு, இது சன்னியாசிக்கு ஞான யோகம், கிரகஸ்தாலுக்கு கர்மயோகம். இந்த வார்த்தை தான் குழப்பம் இருக்கிறது. இவன் என்ன முடிவு பண்றான், நான் இப்ப கிரகஸ்தத்திலிருந்து சன்னியாசத்துக்கு போறேன். ஏன்னா சாஸ்திரம் ரூல்ஸ் இருக்கிறது. பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம் அண்ட் சன்னியாசாசிரமம். எப்ப வேணா உனக்கு விருப்பம் இருந்தா பிரம்மச்சரியத்திலிருந்து சன்னியாசத்துக்கு போகலாம், கிரகஸ்திலிருந்து சன்னியாசத்துக்கு போகலாம், அல்லது டைரக்டா வந்து நம்ம சன்னியாசம் எடுத்துக்கலாம். இப்படிலாம் சாஸ்திரத்திலே சொல்லிருக்கிறது. இப்ப நானும் அதுதான் கேட்கிறேன் நானு. ஓகே, அதனால நான் சன்னியாச ஆசிரமம் எடுத்துட்டு ஞான யோகத்துக்கு வரேன். இவன் கேள்வி கரெக்டா தானே இருக்கிறது. அதனால தான் சொல்றேன் நீ கர்மயோகம் பண்ணு அப்படின்றது. இவரும் நேரா சொல்ல போறதில்ல. ஓகே, இவனும் வந்து விட போறதில்ல. அப்படி ஓகே, அதுதான். இப்ப இல்லறம் நல்லதா துறவரம் நல்லதா இல்லையா? இல்லறம் நன்றா, இல்லறம் என்று நல்லறம் இல்லை அப்படி சொல்லி வச்சா வள்ளுவன். இல்லறம் என்று நல்லறம் இல்லை. அப்ப சன்னியாசி பிக்ஷா கிரகஸ்தான் கொடுக்கணும். புரியுதா? பிரம்மச்சரியை காப்பாற்ற வேண்டியது கிரகஸ்தான் தான், ஓல்டு பீப்புளை காப்பாற்ற வேண்டியது கிரகஸ்தான் தான். அதனால வச்சு சொல்லி வச்சிடணும் இல்லறம் என்று நல்ல. இல்லறத்தானுக்கு தான் இப்ப நீங்க கேட்டு இருக்கும் போது தான் முடியும். புரியுதா? உங்களையும் என்ஜாய், இதெல்லாம் தர்மத்தை பின்னாடி சொல்றேன் நான். அப்போ இந்த இதற்கு இவர் என்ன சொல்றாரு, ஞான யோகேன சாங்கியானாம். சோ இந்த ஞான யோகத்துக்கு வரக்கூடியவர்கள் சந்நியாச சிரவணம் குறியார். நான் சன்னியாசம் எடுத்துன்னு நேர பிரம்மசூத்திரத்துக்கு வந்துட்டேன். இங்க சுவாமிஜியோட கிளாஸுக்கு, பூஜ்ய சுவாமிஜி கிளாஸுக்கு, தயானந்த் சுவாமிஜி கிளாஸுக்கு எல்லாரும் சொன்னாங்க சன்னியாச சிரவணம் குறியாது. அங்க தேனியில வந்து ஓம்காரந்த சுவாமிஜி கிட்ட சன்னியாசம் எடுத்துட்டு நேர அந்த இது காயாம இங்க வந்துட்டேன் நான் பிரம்மசூத்திரத்துக்கு. பியூட்டிஃபுல் சிஸ்டம் அது வந்துட்டு. அதனால எல்லாரும் சொன்னாங்க கரெக்டா வந்திருக்கீங்க. அப்படி எனக்கு அந்த சிரவணம் குறியாது அதெல்லாம் புரியல. அப்போ இப்ப சன்னியாசம் வந்திருக்கோம் அப்பதான் அப்படிதான் சொல்லிருக்காரு கீதையில. புரியுதா? அதனால இது சன்னியாசம் எடுக்கிறதுன்னு என்ன தம்பி விளையாடுறியா நீ? சந்தியாவந்தனம் பண்ண முடியாது தெரியும்ல. ஐயோ நல்லதா போச்சு சுவாமி அத்தா. புரியுதா? சன்னியாசி வாங்க முடியும், அதெல்லாம் விட்டுட்டான். சன்னியாசத்துல சந்தியாவந்தனம் விடணும், பூனலை விடணும், சிகை அதை விடணும். ஓகே, விட்டுட்டோம். அங்க அதுக்கு ஒரு ஹோமம்லாம் இருக்கிறது. அக்னி, அது லாஸ்ட் அக்னி. அந்த அக்னி அதுக்கப்புறம் அக்னியில இருக்கக்கூடாது சன்னியாசி. அக்னி காரியெல்லாம் பண்ணக்கூடாது, குடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, பிசினஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அக்கௌண்ட் வச்சுக்க கூடாது. ஓகே, தன் பேர்ல எந்த விஷயமும் ரிஜிஸ்டர் பண்ணப்படாது. இதெல்லாம் ரூல்ஸ். ஓட்டு போடக்கூடாது. ஓகே, நாம ஓட்டு போடல அதனால சன்னியாசி. சந்தியாவந்தனம் பண்ணாதனால சன்னியாசி. எதெல்லாம் திறந்துட்டோம் பாருங்க, சொல்லாமே திறந்துட்டோமே நம்ம. அப்புறம் வந்து இப்ப வந்து சப்போஸ் நான் இன்னொரு ஐடியா சொல்றேன் பாருங்க. நீங்க கடன் நிறைய வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சன்னியாசம் எடுத்துட்டா அவங்ககிட்ட போய் திருப்பி கடன் கொடுத்த கடனை கேட்கப்படாது.
ஐபி விடுறது. புரியுதா? இது பெஸ்ட். ஓகே, நம்ம லா, இது ஹிந்து லா. புரியுதா? அவனுக்கு ஒரு லா இருக்கும்போது நமக்கு ஒரு லா இல்லையா என்ன? அதனால இது ஒரு ஐடியா. அதனால தான் தேசபந்து சிஆர் தாஸ் இருக்கா, சித்தரஞ்சன் தாஸ். ஓகே, அவ அப்பா பட்ட கடனை இவர் அடைச்சார். அது புள்ள. புரியுதா? புள்ளனா அப்படி பார்த்துக்கணும். ஓகே, இத்தனைக்கு அவர் ஐபி விட்டு செத்து போயிட்டாரு. ஆனா தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் என்ன பண்ணாரு, எங்க அப்பா எங்கெங்கெல்லாம் கடன் கொடுத்தாரு, கடன் வாங்கினாரு, அப்படியே நம்ம பண்ணுவோம். எங்கெல்லாம் கடன் கொடுத்துக்காரு தேடி கண்டுபிடி. கடன் வாங்கின இடத்தெல்லாம் கொடுத்து எங்க அப்பா பட்ட கடனை நான் தீர்க்கிறேன். பையன் ஏன் நல்ல பையன். ஸோ அதனால நீ சன்னியாசி ஆயிடுச்சுன்னா எதுவும் வேண்டாம். ஓகே, இது கொஞ்சம் சௌரியமா இருக்க மாதிரி இருக்க. அதனால காயத்ரியை விட்டுணும். யாரெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு தான் ருச்சி ஏற்படும். ஓகே, கடைசி அந்த காயத்ரி விடுறதுக்கு மனசே வராது. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு சுவாமிஜி சொல்லி கொடுத்தாரு, இங்க பாரு, இந்த தத்ஸ்வ திருவரேண்யம் இருக்க இண்டிகேஷன் அகாரா, பர்கோ தேவஸ்ய தீமகி உகாரா, தியோ யோனஹ பிரச்சோதயாத் மகாரா. அகாரா உகாரா மகாரா மூணுத்தி சேர்த்து போட்டா என்னக்கா? ஓம்காரா. அதனால ஓம்காராம சொல்லி கொடுத்துட்டாரு எனக்கு. என்ன ஓம் சொன்னா காயத்ரிக்கு ஈக்குவல் மந்திரம். சன்னியாசி அதிகமா ஜபிக்க வேண்டியது ஓம்காரா. எனக்கு தெரிஞ்சு பல சன்னியாசி ஓம்கார வாயில வந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் முணு செவுத்து பள்ளி மாதிரி எதையோ சொல்லிட்டு இருப்பேன். இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை. அதுக்கு எதுக்கு சன்னியாசம்? அதனால தான் அர்ஜுனா சொல்றேன், நீ கர்மயோகம் பண்ணு. நிறைய பேர் கர்மயோகம் பண்ணாம ரிஷிகேஷ்லயும் எல்லா இடத்துலையும் சன்னியாசி வந்து அவஸ்தப்படுறான். நான் அன்னைக்கே புரோக்தா சொன்னேன், அது கேட்காம இன்னைக்கு. அதெல்லாம் அர்ஜுனா நீ கர்மயோகம் பண்ணு. புரியுதா இப்போ? அதனால அங்க பண்ணாம வந்துட்டீங்கன்னா திருப்பி மீதி எல்லாம் வந்த பிறகு இங்க பிரச்சனை ஆயிடும். ட்ரெஸ் மாத்துறதுல மோட்சம் இல்லை, சந்நியாசத்துல மோட்சம். நானா புரிஞ்சுக்கோங்க, சந்நியாசத்துல தான் மோட்சம், அது ஷுவர். அப்ப வேத தப்பா போயிடும். வேத தப்பு கிடையாது, சந்நியாசத்துல ஞான யோகம். அப்படின்னா என்ன? நிவர்த்தி மார்க்கம். கொஞ்சம் கொஞ்சமா வீட்டோட மற்ற கடமையெல்லாம் பொறுப்பெல்லாம் விட்டுண்டே வெளியில வரணும். ஓகே, சுலபமா. அது ஒரு நாள் விட்டே நம்ம சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? ரிஷிகேஷ்ல வந்து இது கொடுப்பாங்க, சாது போஜனம் இருக்கு. புரியுதா? நீங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், வீட்டுல எல்லாம் உங்களை சரியா கவனிச்சுக்கலன்னா நேரா ரிஷிகேஷ் போலாம். புரியுதா? சன்னியாசி எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா பிக்சை உண்டு, தங்கறதுக்கு இடம் உண்டு, ட்ரெஸ் உண்டு. வேற என்ன வேணும்? கார்ல் மார்க்ஸ் சொன்னது முடிஞ்சு வச்சு. அப்புறம் ஒரு வாரம் செட்டில் ஆயிடுவோம். அந்த அந்த கங்கை வந்து ஜில்லுன்னு ஆனந்தமா இருக்கும், அந்த இமயமலையெல்லாம் ஆனந்தமா இருக்கும், பக்ஷிலாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு நாள் 2 நாள் அதே தண்ணி, அதே ரொட்டி. பூஜி சுவாமி சொல்வார், வாழ்க்கை முழுக்க அந்த ரொட்டி டால். நாளைக்கு ரொட்டி டால், அடுத்த மாசம் ரொட்டி டால், அடுத்த வருஷம் ரொட்டி டால். என்ன ஆயிடும்? நாக்கு செத்து போயிடும். புரியுதா? ஸோ ஓகே, மாத்தி சொல்றேன், டால் ரொட்டி. நெவர். புரியுதா? அங்க அந்த ரொட்டி டாலை பார்த்த உடனே சன்னியாசத்துக்கு சன்னியாசம் கொடுத்துருவான். அதனால சன்னியாசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஆசை இருந்துன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் ட்ரைனிங் ஆகி அதுக்கப்புறம் நீ முடிஞ்சா எடுத்துக்கோ, தைரியமா இருந்தா. புரியுதா? அதுக்கப்புறம் நீ சினிமா தியேட்டருக்குள்ள போய் உட்கார முடியாது. இது சோ மெனி ப்ராப்ளம் இருக்கிறது. நான் யோகா டீச்சரா இருக்கும் போதே வந்து ஐஸ்கிரீம் போய் அங்க போய் சாப்பிட்டேன். நான் பியூட்டிஃபுல் ஐஸ்கிரீம். மாஸ்டர் நீங்களே ஐஸ்கிரீம் சாப்பிட, அவ்வளவுதான் அன்னைக்கு விட்டதான். ஓ, நம்மள நிறைய கண்கள் வாட்ச் பண்றது அப்படின்னு சும்மா யோகா சொல்லி கொடுக்கும் போது இருக்கிற டீச்சருக்கே ஓகே, இந்த ட்ரெஸ் போட்டு எங்கேயும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? சன்னியாசம் ரொம்ப துர்நிகிரகம், கஷ்டம். பின்னாடி சொல்ல போறார் சன்னியாசி கஷ்டம் பாய். சும்மா சுலபம் சொல்லிட்டியா? நான் சொல்லல, இது நான் சொன்ன. நீங்க அவ்வளவு அவஸ்தைப்பட்டீங்களா சுவாமி? அதனால சொல்ற. கிருஷ்ணர் சொல்றார்,
புரியுதா? அதனால அவருக்கு எல்லாரும் பார்த்துருப்பாரு. ஓகே, அதனால அவர் சொல்றாரு இது வெரி டிஃபிகல்ட் அப்பா. அதனால இங்க என்ன சொல்றாரு பகவான், இந்த கர்மயோகம் பண்ணி நீ வாழ்க்கை முறை முக்கியம் இல்லை, கிரகஸ்தனா சன்னியாசியா முக்கியம் இல்லை. ஓகே, இந்த சாதனா முக்கியம். சாதனா எம்பசைஸ். நிறைய பேருக்கு இந்த சாதனையில இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாழ்க்கை முறையை மாத்துறதுல தான் இன்ட்ரெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ரிஷிகேஷ்ல, எனக்கு பூஜ்ய சுவாமிஜி இது கொடுக்கணும், சன்னியாசி கொடுக்கணும், நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க சுவாமி. நீங்க போய் சன்னியாசி மாதிரி தானே இருக்கீங்க. இல்ல ட்ரெஸ் மாத்திக்கணும். வெரி டிஃபிகல்ட். இது என்ன இது அவல் பொருள் உண்ட கண் பண்ணில அந்த மாதிரி கேட்கிறா. என்ன ஏன் இப்படி கோரமான யுத்தத்துல ஈடுபடுத்துற கிருஷ்ணா? நான் தான் சன்னியாசி கேட்கறல, கொடுக்க வேண்டியதானே? எவனாவது கேட்டிருக்கானா உனக்கு? இந்த 40 லட்சம் பேர்ல எவனாவது கேட்டிருக்கானா சன்னியாசி கொடுன்னு? நான் தானே கேட்கிறேன். இவருக்கு சுலபமா ஆச்சுல, சரி பாப்போ இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போ எங்கேயா போ அப்படின்னு. நோ, ஏன்னா இவன் சிஷியன் ஆயிட்டான். அவனுடைய பொறுப்பெல்லாம் குருவோட பொறுப்பாயிடுது. எப்போ சிஷியன் ஆயிட்டானோ குருவோட பொறுப்பு. புரியுதா? அதனால இங்க கர்மயோகேன யோகினாம், பிரவர்த்தி மார்க்கத்துக்கு இது நீ போகணும். அதனால பகவான் தள்ள தெளிவா சொல்லிட்டாரு, வாழ்க்கை முறை மோட்சத்தை கொடுக்காது, சாதனம் மோட்சத்தை கொடுக்கும். ஓகே, சாதனம் தான் மோட்சத்தை கொடுக்கும்பா. அதனால நீ என்ன பண்ணலாம், இந்த வாழ்க்கை முறை நான் ஒரு சொல்றேன் பாருங்க. பிரம்மச்சரியத்திலிருந்து கிரகஸ்தனா போய் கிரகஸ்தனா இருந்து சன்னியாசம் எடுத்துக்கலாம். இது பெஸ்ட் மெத்தட். நீங்க பிரம்மச்சாரியா இருந்து கிரகஸ்தனா போய் வாய்ப்பு கிடைச்சுன்னா சன்னியாசம் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த பூனல் கல்யாணத்துக்கு போனோம், அந்த மேரேஜுக்கு போனோம், யாரும் உங்களை கூப்பிட மாட்டாங்க. இது ஒரு கேரண்டி. புரியுதா? இப்போ இல்ல ட்ரெஸ் மாத்தாம இருந்தீங்கன்னா, ஒயிட் ட்ரெஸ்லயே இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பிரம்மச்சரிய கிரகஸ்தா டு கிரகஸ்தா பொறுப்புலாம் விட்டுட்டு நம்ம பேசாம ஞான யோகத்தில் இருக்கலாம். ஆனா அது வெரி டிஃபிகல்ட். ஓகே, நம்ம சன்னியாசம் அடையாளமும் காட்ட முடியாது. ஓகே, நாம ஞான யோகத்துக்கு வந்துட்டோம், வீட்டில் இருக்கிற மற்றவங்க சொந்தக்காரங்களும் புரிய வைக்கிறது கஷ்டம், வெரி டிஃபிகல்ட். நம்மளை பார்த்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, நீ சன்னியாசம் எடுக்கிறதுக்கு வரைக்கும் ட்ரெஸ்ஸை மாத்தாத வரைக்கும் சந்தியாவந்தனம் பண்ணணும், ஸ்வதர்மம் பண்ணணும். ஞான யோகத்தில் இருந்தா கூட சந்நியாசம் எடுத்துக்காம ஞானியா இருந்தா, உலகத்துல இருந்தீங்கன்னா, விவகாரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்வதர்மத்தை பண்ணணும். புரியுறதா? ஓகே, அப்போ டைரக்டா பிரம்மச்சரியத்திலிருந்து சன்னியாசி ஆகலாம். ஓகே, அந்த மாதிரி ஆகலாம். ஓகே, சில சமயம் வயசான காலத்துல சன்னியாசம் எடுத்துக்கலாம். ஓகே, அது என்ன, அதுக்கு பேரு ஆபத் சந்நியாசம் பேரு. ஓகே, ஆபத்து சந்நியாசம் இருக்க, அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா சந்நியாச மார்க்கத்துல கடைசியில சந்நியாச மார்க்கத்துல இருந்தோம்னா நெக்ஸ்ட் பிறவியாவது அது நோக்கி வரணும்னு ஒரு ஐடியா. புரியுதா? அவர் திடீர்னு பொழைச்சிடுவார், தான் வம்பு. அப்போ அவர் நிஜமா சன்னியாசி ஆகணும். அப்படி வயசு வந்த பிறகு திருப்பி முழுமையா ஆகலாம். இப்ப சங்கரன் இருக்காரு, ஆதிசங்கரன், அவர் முதல்ல ஆபத் சன்னியாசம் தான் எடுத்துட்டார், அவரே சன்னியாசம் எடுத்துட்டார். ஓகே, ஆனா அது முழுமையானது இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குரு கிட்ட போய் உட்கார்ந்து படிச்சு தான் சன்னியாச தீட்சை எடுத்துட்டார் சங்கரா. அதனால சன்னியாசம் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சன்னியாச வாழ்க்கை முக்கியம் இல்லை. நீங்க குடும்பத்துல இருந்துட்டே பற்றற்ற நிலையை வர்றது தான் சன்னியாசம். ஓகே, தாமரை இலை தண்ணீர்ல இருந்துட்டே தண்ணீர் படாம இருக்கிறது கிரகஸ்த வாழ்க்கையில இருக்கிற சன்னியாசம். புரியுறதா? தண்ணிக்குள்ள போட் இருக்கணும், போட்டுக்குள்ள தண்ணி இருக்கப்படாது. இருந்ததுன்னா முழுகி போயிடும், டைட்டானிக் மாதிரி. ஓகே, அதனால சொந்த பந்தம்ல பேசாம இருக்கணும். நீங்க ஒரு 10 நாளைக்கு ஒரு 6 மாசம் வீட்டுல ஒன்னும் பேசாம அப்படியே எதுக்கு எடுத்தாலும் அப்படி சொன்ன, இது கிட்ட கேட்கறத விட செவுத்து கிட்ட கேட்கலாம் விட்டுருவான்னு. ஆனா நமக்கு மனசு பதைக்கும் உள்ளர. புரியுதா? இன்னும் ஈரம் இருக்கிறது, காயல. புரியுதா? அதனால என்னவோ கேட்டே, நான் முடிச்சுட்டேன்,
இந்த சொல்றேன்டா, இவனால முடியாது. கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சன்னியாசத்தை ஒத்துப்பாங்க. ஒருத்தர் வந்து நான் சன்னியாச போறேன் பாரு, எப்ப போறேன் இப்படி கேட்ட, நான் போன உனக்கு துக்கம் இல்லையா? எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. நான் எல்லாம் எடுத்து பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க புறப்படுங்க, டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. அப்படி சொல்லி பாருங்க. யாராவது உங்களை மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கத்தை உள்ளவங்க, ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க, திருப்பி வந்துடுவான். ஏன் உன் சாப்பாடு மாதிரி அங்கே கிடைக்குமோ கிடைக்க புரியுதா? எல்லா ஒய்ஃபோட சாப்பாடு எப்போ தெரியும்னா இன்னொரு இடத்துல போய் பட்ட உடனே தான் தெரியும். ஆடாடா எத்தனை தடவை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் நான், இன்னும் அமிர்தமாக இருக்கிறது அது வரைக்கும் தெரியாது. ஓகே, அதனால தான் நீங்கள் ஏதாவது கேம்புக்குன்னா அனுப்பிச்சுடணும். புரியுதா? போய் படட்டும், அப்படியே பட்டு வந்தவனுக்கு 2 நாள் கரெக்டாக சாப்பிடுவார், பேசாமல் சாப்பிடுவார் பாரு. ஓகே, அதனால பகவான் வந்து 2 வாழ்க்கை முறை, 2 வாழ்க்கை முறை ஸ்டைல், அந்த ஸ்டைல் மோட்சத்தை கொடுக்காது. ஓகே, சாதனம். சப்போஸ் இவன் சன்னியாசி எடுத்திருந்த பிறகு கூட கர்மயோகம் பண்ணலைன்னா, கர்மயோகம் பண்ணிட்டு ஞான யோகம் வரணும். வித்தவுட் கர்மயோகம் ஞான யோகம் ஒர்க் ஆகாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் இல்ல எவ்வளவு பணம், ஒரு 10 crores கொடுத்தா வேதாந்தம் வந்துருமா சார்? வராது சார், இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகும். அந்த சன்னியாசி எடுத்துட்டு கியூல பிக்ஷைக்கு போனாரு. ஓகே, ஒரு சன்னியாசி மாத்திரம் நேரம் முன்னாடி போயிட்டாரு. கியூல வாங்க, நான் உங்களை மாதிரி படிக்காத பிச்சைக்காரன் நினைச்சிங்களா? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், பேக்ல என்ன தெரியல, நான் எவ்வளவு பணத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமில்ல? விட்டாரு, மனசுக்குள்ளார விடலை. டிஃபிகல்ட்டப்பா, பிரிஸ்டீஜ் இருக்கும் அங்க. ஓகே, அந்த தன்மானெல்லாம் இருக்கக்கூடாது, மானம் இருக்கக்கூடாது, சொரணம் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட நிலை தான் சன்னியாசம். புரியுதோ? இப்போ அப்படின்னா நான் வர முடியுமே, அப்படி சொல்லக்கூடாது. அதனால வாழ்க்கை முறை முக்கியம் இல்லை, சாதனா முக்கியம். நமக்கு பிராரப்தத்தில் இருக்கிறதா, பிராரப்தத்தை அவனுக்கு சன்னியாசி இருந்ததுன்னா நீங்க எவ்வளவு தடுத்தாலும் தடுத்து முடியாது. சன்னியாசம் ஆகாம தடுத்துடலாம் அப்படின்னு நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவன் போயிடுவான். ஓகே, இல்ல நீ சன்னியாசிய போடா, என் பையனை அதுக்காக வளர்க்குறேன்னு சொன்னா அவன் போக மாட்டான். அவன் டிசைட் பண்ணும், அவன் டிசைட் பண்ணிட்டான், யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதா? புத்தா சன்னியாசி ஆயிடுவான்னு ஜாதகத்தில் இருந்தது, கேர்ஃபுல்லா வளர்த்தாரு அவங்க அப்பா. அது சில சமயம் கேர்ஃபுல்லா இருக்கிறதே நமக்கு டேஞ்சர் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சு இது. புரியுதா? ரொம்ப எங்கு ரொம்ப இளமைனா அவ்வளோ இளமை பொண்ணு, அவன் ஒய்ஃபு, குழந்தை, டக்குன்னு விட்டுட்டு வந்தான். ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வந்தான் புத்த நாய். அவ சத்தம் போட்டான், என்கிட்ட சொல்லிட்டு போல, சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல. பவதி பிக்ஷாந்தே, உங்களை தான் கேட்கிறேன், நான் போக மாட்டேன், அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். அந்த புத்தன் இறந்து விட்டான், நீ பேசுகின்ற புத்தன் வேறு. புரியுது? அதனால எப்போ அந்த துணி காஞ்சுடுத்துன்னா கொடியில இருக்காது. புரியுதா? ஈரம் இருக்க வரைக்கும் கொடியை விட்டு போகாது, கவலைப்படாத. இது கர்மயோகம் முக்கியம். அதனால கர்மயோகம் வந்து நீ ஞான யோகத்துக்கு இட்டுண்டு போறது, அதனால கர்மயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப அடுத்தது 4வது ஸ்லோகம். ந கர்ம நாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. கிருஷ்ணர் சொல்றாரு, கர்மயோகம் பண்ணாம நீ ஒன்னும் செய்ய முடியாது, அதனால கர்மயோகம் தான் பண்ணி ஆகணும். சரி, அதுக்கப்புறம் கர்மம் பண்ணாம இவனுடைய ஐடியா கர்மத்தை துறந்து ஞானத்திலே இருந்துள்ளான்னு ஐடியா. கர்மத்தை துறக்கிறது இவனுடைய ஐடியா.
கர்மத்தை துறக்கிறது, செயலை துறக்கிறதுன்றது வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படி சொல்றாரு. 3 ஐடியா சொல்றாரு கிருஷ்ணா. 3 ரீசன் சொல்றாரு. 3 ரீசன் சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, கர்மயோகத்தை உன்னால பண்ண முடியாது அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகே, இப்போ நம்ம அவர் என்ன ஐடியாவில் சொல்றாருன்றத நம்ம 5 நிமிஷம் ஆஃப்டர் த பிரேக், ஓகே, கையை காலை நிமித்திட்டு வந்த பிறகு ஆஃப்டர் த பிரேக் அந்த கர்மயோக கண்டிஷன் என்னன்றது பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.